அந்த வேலை போயிடுச்சுன்னா எவ்வளோலாம் கஷ்டப்படணும், லோனெல்லாம் எப்படிலாம் போய் வாங்கணும், லோன் வாங்கி அந்த லோன் கட்டுறதுக்கு எவங்கிட்ட கடன் வாங்கணும், ஒரு கடத்துக்கு 9 கடன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரிலாம் கடன் வாங்கி குடும்பஸ்தனா அந்த குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்தி வைக்கிறாருன்றத குடும்பஸ்தனா அந்த ஒரு பக்கம் அந்த ஸ்டோரி போகுது. இப்படி நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் கலந்து ஒரு குடும்பஸ்தன் படம் தான் கொடுத்துருக்காரு. காதல் மனைவி, அப்பா அம்மா, அக்கா புருஷன் இவங்க எல்லாரையும் கவனிச்சு, பக்கத்துல நண்பர்கள் அவங்களையும் கவனிச்சு, ஒரு குடும்பஸ்தனா தன்மானத்தோட வாழணும் இந்த பூமியில அப்படின்னா, அந்த குடும்பஸ்தன் எவ்வளோ ஜாலியா, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ முன்னேறணும். ஒரு பக்கத்துல முகமூடி போட்டுக்கணும், ஒரு பக்கத்துல முகமூடி நடிக்கணும், ஒருத்தங்கிட்ட கெஞ்சி பேசணும், ஒருத்தங்கிட்ட மிஞ்சி பேசணும். இப்படியெல்லாம் ஒரு குடும்பஸ்தன் ஒரு வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் கட்டி காப்பாத்துறான்றதான் இந்த குடும்பஸ்தனுடைய கதை. அதுல பஸ் ஸ்டாப் கொண்டு போயிருக்காங்க பாருங்க. ஐயையோ சாமி! ஏன் மணிகண்டன் உண்மையிலே வந்து குட் நைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வர் கூட சுமாரான படம் தான். ஆனா குட் நைட் நல்ல படம். அதுக்கப்புறம் மணிகண்டனுடைய ஒரு ஃபுல் கமர்ஷியல்